வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஆடு பகை குட்டி உறவாங்கிற மாதிரி பாண்டியன் பார்சல் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு சரவணனுக்கும் கொடுத்துருக்க. பாண்டியன் அந்த பக்கம் போனதும் சரவணன் படக்குன்னு உட்காந்து கோமதியை தோசை போட சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காரு. இதை பாக்குற பாண்டியன் பயங்கர கடுப்பாகி ரூம்குள்ள போய் ஒரு பாட்டை பிளே பண்றாரு. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உறவை தெரிஞ்சுக்கிட்டேன் கண்மணின்னு. அண்ணே உனக்காக தான் கதிர் சரவணன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சரவணன் பாவம் திருன்னு முழிச்சிட்டு உட்கார்ந்து இருக்காரு. என்ன பண்றதுன்னே தெரியல. கதிராவது ஒரு பக்கம் நின்னுட்டாரு. ஆனா சரவணனால அம்மாவையும் விட்டு கொடுக்க முடியல, அப்பாவையும் விட்டு கொடுக்க முடியல. அப்பா ரொம்ப பாவம்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. கதிர் ரூம்குள்ள வந்தோம். அப்பா போட்ட பாட்டு மனசுலயே நின்றுச்சு போல இருக்கு. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் தெரிஞ்சுக்கிட்டேன் கண்மணின்னு பாடிட்டு இருக்காரு. ஞானம் பிறந்துருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி கண்மணி அப்படின்னு அவரு பாடிக்கிட்டு இருக்க. உள்ளர வர்ற ராஜி, இவன் எதுக்கு இப்ப இந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்கிறான்? ஒருவேளை மயிலக்காவை நான் பார்த்து பேசுனதெல்லாம் இவனுக்கு தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு யோசிக்கிறாங்க ராஜி. குத்தமில்ல நெஞ்சு இப்படிதான் குறுகுறுக்கும். ஏதாவது ஒண்ணு சொன்னா கூட அது நம்மள சம்பந்தப்பட்டதான பயமா இருக்கும். காசு பணம் வந்தா நேசம் சில மாசம் அப்படின்னு கதிர் ரொம்ப ரசிச்சு லயிச்சு பாடிட்டு இருக்க. ஐயோ இவன் என்ன இதையே தான் கண்டினியூ பண்றான் அப்படின்னு பயத்தோட பாக்குறாங்க ராஜி. ராஜி நல்ல பாட்டு இல்ல அப்படின்னு ராஜியை பார்த்துட்டு கதிர் கேக்குறாரு. அப்பதான் ராஜிக்கு கொஞ்சம் உயிர் வருது. நல்ல பாட்டு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பக்கத்துல உட்கார்றாங்க. இத கேட்டு ரொம்ப நாள் ஆச்சா? இன்னைக்கு அப்பா இந்த பாட்டை பிளே பண்ணவும் தான் நமக்கு பிடிச்ச பாட்டாச்சு ஞாபகம் வந்தது அப்படின்னு கதிர் சொல்ல சமாளிக்கிறாங்க ராஜி. நல்ல வேலை, வேற எதுவும் இல்லைன்னு மனசுல சமாதானம் சொல்லிக்கிறாங்க. ஆனா அப்பா கொஞ்சம் ஓவரா தான் பண்றாருல்ல அப்படின்னு கதிர் கேட்க. ஆமா ஆமா, முன்னாடிலாம் அத்தை மேல மட்டும்தான் கோவப்பட்டாரு, இப்ப எல்லார் மேலேயும் திரும்பிடுச்சு அப்படிங்கிற ராஜி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, ஆமா நம்ம மாமாவுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கணும்ல அப்படின்னு கேட்க. ஆமா கொடுக்கணும் தாங்கிறாரு கதிர். மறுபடியும் பேங்கா போய் லோன் கேட்கலாமான்றாங்க ராஜி. முதல்லையாவது பிசினஸ் தொடங்கணும்னு லோன் கேட்டோம், இப்ப என்னன்னு கேட்போம்? எங்க அப்பாவோட கடனை அடைக்கணும், காசு கொடுங்க நான் கேட்க முடியும் அப்படின்னு கதிர் கேட்க. யோசிக்கிற ராஜி, கரெக்டு தான், அப்படியும் கேட்க முடியாது. அப்போ எப்படிதான் பணத்தை திருப்பி கொடுக்கறதுன்னு கேக்குறாங்க ராஜி. ஏதாச்சும் ஒரு வழி பிறக்கும். பேசாம அந்த உயர்ந்த மனிதர், அதான் உங்க அப்பா கிட்டே காசை வாங்கிடலாமா அப்படின்னு கதிர் கேட்க. ராஜி அப்படியே அதிர்ச்சியும் ஆச்சரியமா பாக்குறாங்க. என்ன சொல்ற, வாங்கிருவோமா அப்படின்னு கதிர் கேட்க. வாங்கலாம் தான், ஆனா காசு வேணான்னு கெத்தா பேசிட்டு இப்ப போய் கேட்டா எதுவும் நினைக்க மாட்டாரான்றாங்க ராஜி. கதிரும் ரொம்ப யோசனை பண்ற மாதிரி பில்டப்லாம் கொடுத்துட்டு, ஏன் மாமனார் தானே, அவர் போய் என்ன நினைக்க போறாருங்கிறாரு அப்படிங்கிற அப்படின்னு ராஜி கேட்க. கதிர் ரொம்ப சீரியஸா பாத்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் யோசிக்கிற ராஜி, சரி ஓகே, நானே போய் அவர்கிட்ட பேசுறேன், நானா கேக்குற மாதிரி இருக்கட்டும், நீ இந்த சீன்லயே வர வேண்டாம், அப்பதான் உன்னை தப்பா நினைக்காம இருப்பாங்க, ஓகேவா அப்படின்னு ராஜி அடுத்தடுத்த லெவலுக்கு யோசனை பண்ணிக்கிட்டே போக. ஏய் இரு 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 அப்படின்னு கதிர் கூப்பிட. அப்படியே ராஜி திரும்பி பாக்குறாங்க. நீ பாட்டுக்கு போய் கேட்டு வச்சிராதம்மா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேங்கிறாரு கதிர். அட போடாங்கிற மாதிரி ராஜி பார்க்க. ஒரு அவசரம்னு தெரிஞ்சதும் அவரே வந்து என்கிட்ட கேட்டது ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா கடைசியா ஒரு ஆப்ஷன் இருந்தாலும் அவர்கிட்ட நான் பணம் வாங்க மாட்டேன் அப்படின்னு கதிர் சொல்ல. அப்படின்னு ராஜி பெருமூச்சு விட்டுட்டு உட்கார்றாங்க. ராஜி கொஞ்சம் கவலையா உட்கார்ந்துருக்க. ராஜியோட கையில எடுத்துக்கிட்டு, சரி விடு, இன்னும் டைம் இருக்குல்ல, ஏதாச்சும் வழி பொறுக்கும் பாத்துக்கலாம் அப்படின்னு கதிர் சொல்ல. ராஜியும் அப்படின்னு தலையாட்டுறாங்க சம்மதமா. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்துருக்க. ஆமா என்ன திடீர்னு உங்க அப்பா இவ்வளவு நல்லவரா மாறிட்டாரு அப்படின்னு கதிர் கேட்க. ராஜியும் மென்மையா ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு, அவர் எப்பவுமே நல்லவர் தான் அப்படின்னு சொல்ல. யாரு அவரு நல்லவரு? என்ன அடிக்கவா வெட்டவான்னு சுத்திக்கிட்டு இருந்தவர ஞாபகம் இருக்குல்ல அதெல்லாம் அப்படின்னு கதிர் கேக்குறாரு. அப்போ அவர் உன் மேல கோவமா இருந்தாரு? யாருமே அவங்க வளர்த்த பொண்ணை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணா யாருக்கு தான் கோவம் வராதுன்னு கேக்குறாங்க ராஜி. டக்குன்னு கதிர் அதிர்ச்சியாகி, ஏய் நான் உன்னை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணனா அப்படின்னு கதிர் கேட்க. ஐயோ மனசுல இருந்தது சொல்லிட்டோமோன்னு நினைக்கிற ராஜி சமாளிச்சுக்கிட்டு, அப்படித்தானே அவர் நினைக்கிறாருன்னு முடிச்சிடுறாங்க. அவர் நினைக்கிறாரா இல்ல நீ நினைக்கிறியான்னு யோசிக்கிற கதிர், உன்னையெல்லாம் தூக்கவே முடியாது, இதுல போய் எங்க ஓடுறது கல்யாணம் பண்றது அப்படின்னு கதிர் சொல்ல. போதும் போதும் கிண்டல் பண்ணாத, கொஞ்ச நாள்ல நீ பார்க்க தானே போற நான் ஸ்லிம் ஆகிறத, அப்ப பேசிக்கிறேன் உன்ன அப்படின்னு ராஜி சொல்ல. கதிர் ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு, இந்த ஸ்லிம்மே போதும், அப்படிலாம் ஒன்றும் வேணாங்கிறாரு. சரி நீ இந்த கதையெல்லாம் விடு,
உங்க அப்பா கதைக்கு வருவோம். அவரோட இந்த திடீர் பாசத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கதிர் தோண்டி துருவ ஆரம்பிச்சிடுறாரு. நீ எனக்கு என்னென்ன பண்ணிருக்க, நீ எனக்கு எம்பிட்டு முக்கியம்னு அவருக்கு முன்னாடி தெரியாதுல்ல, இப்ப தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதும் பாசம் மரியாதை எல்லாம் வந்துருச்சு. அதனாலதான் மாப்பிள்ள ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது மாமனாரால தாங்க முடியல அப்படின்னு பெருமையும் சந்தோஷமா சொல்லி முடிக்கிறாங்க ராஜி. அப்படின்னு கதிர் யோசிச்சுட்டு இருக்க. பாத்தியா எவ்வளோ கியூட்டா வந்து கேட்டாரு ஹெல்ப் பண்ணட்டுமான்னு அப்படின்னு ராஜி ரொம்ப ரசிச்சு சொல்ல. கியூட்டா தான் வந்து கேட்டாரு, அதுக்காக ரொம்பவும் உங்க அப்பா பக்கம்லாம் சாஞ்சிராத அப்படின்னு பொறாமையோட சொல்றாரு கதிர். இம்பிட்டு நல்ல அப்பா இருக்கும்போது சாயறதுல என்ன தப்பு? என்ன இவ்வளோ நாள் என் அப்பாவை கம்பேர் பண்ணி மாமா தான் பெஸ்ட்ன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது மாமாவோட கம்பேர் பண்ணும்போது எங்க அப்பா எவ்வளவோ பெஸ்ட்னு. எங்க அப்பா தங்கமான அப்பா அப்படின்னு ராஜி சொல்லிட்டு போக கதிருக்கு சுறுசுறுன்னு வந்துருது. ஹலோ ஹலோ ஹலோ, எங்க அப்பாவும் நல்ல அப்பா தான். ஒண்ணுமே இல்லாம வாழ்க்கைய ஆரம்பிச்சு 5 பிள்ளைங்களை நல்லபடியா வளர்த்துன்னு பாண்டியன் டைலாக கதிர் ஆரம்பிக்க, இரு 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 அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்கும் போது, அது மட்டும் இல்லாம நல்லா அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க. இரு, அதெல்லாம் நான் குறையே சொல்லல. ஆனா எந்த அப்பாவாவது பசங்களுக்கு கொடுத்த காசை திருப்பி கேட்பாங்களா அப்படின்னு ராஜி தயங்கிட்டே கேக்குறாங்க. பெருமூச்சு விடுற கதிர், நானும் அண்ணனும் அன்னைக்கு வாயை மூடிட்டு இருந்திருந்தா அப்பா கேட்டிருக்க மாட்டாரு தான். இதுதான் சான்ஸ் அன்னைக்கு ஓவரா பேசணும்ல, அதான் கேட்டு விட்டுட்டாருங்கிறாரு கதிர். மத்தபடி அவரு தங்கமான அப்பா தான். ஆமாம் தானே அப்படின்னு கதிர் கேட்க ராஜியும் சிரிச்சிட்டு, என்னதான் இருந்தாலும் அப்பாவை விட்டு கொடுக்க மாட்டேன் அதானேங்கிறாங்க ராஜி. உங்க அப்பா வில்லத்தனம் பண்ணிட்டு இருந்தப்பவே நீ அவரை விட்டு கொடுக்கல, நான் மட்டும் எங்க அப்பாவை எதுக்கு விட்டு கொடுக்கணும் சொல்லு? அதெல்லாம் எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற கதிர் கட்டிலோட அடுத்த பக்கமா போய் அப்படின்னு நீட்டி படுத்துடுறாரு. படுத்தவர் ஏதோ யோசிச்சுட்டு, ஆமா இன்னைக்காவது தூங்குவியா இல்ல நைட்டு பூரா முழிச்சிருந்து படிக்க போறியான்னு உட்காந்துருக்க ராஜியை பார்த்து கேட்கிறாரு அவரு. யோசிக்கிற ராஜி, படிக்க வேண்டியதெல்லாம் சாயங்காலமே படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்புறம் என்ன லைட்டை ஆஃப் பண்ணிட்டு வந்து தூங்குங்கிறாரு கதிர். இதை ஆஃப் பண்றேன்னு எழுந்து போய் ஆஃப் பண்ணிட்டு வர்றாங்க ராஜி. ராஜியும் வந்து படுத்து கழுத்து வரையிலும் போத்திக்க மெதுவா ராஜி பக்கத்துல வந்து படுக்கிற கதிர் அவங்களோட கையெடுத்து கையில வச்சுக்கிட்டு ஒரு தடவை தடவி கொடுத்துட்டு அப்புறங்கிறாரு. அப்புறம் அப்படின்னு ராஜி கேட்க, சென்னைக்கு போயிட்டு வந்ததுல இருந்து நம்ம வாழ்க்கையில ஒரு ரொமான்ஸே இல்லாம வறட்சியா போயிட்டு இருக்க மாதிரி உனக்கு தோணல அப்படின்னு கதிர் கேட்க கையை எடுத்துக்கிற ராஜி, இல்ல அப்படிலாம் இல்ல, ரொமான்ஸை பத்தி எல்லாம் யோசிக்கிற இடத்துல நான் சுத்தமா இல்லைங்கிறாங்க. என் மனசு பூரா படிப்பு 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 மட்டும்தான், அதை தவிர வேற எதுவுமே இல்ல அப்படின்னு ராஜி படு சீரியஸா சொல்ல. அடி பாவி, சும்மா இருந்தவனுக்கு ஆசையை காட்டிட்டு இப்ப இப்படி பேசுறீங்கிற மாதிரி பாக்குறாரு கதிர். ராஜியும் திரும்பி பார்த்துட்டு, என்ன லுக்கு, பேசாம படு தூங்குன்னு திரும்பி படுத்துக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ராஜியவே பார்த்துட்டு இருக்க கதிர் அடுத்து விட்டத்தை பார்த்து, நமக்கு நாமே ஆப்பு வச்சுக்கிட்டோம் போலயே அப்படின்னு யோசிச்சுட்டு ராஜியை பார்த்து பெருமூச்சு விட்டுட்டு படுத்திருக்காரு. ராஜி திரும்பி படுத்தவங்க, புலம்புடா நல்லா புலம்புன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் கிரவுண்ட்ல ராஜி வார்ம் அப் பண்ணிட்டு இருக்க இவர் கையில ஸ்டாப் வாட்சை வச்சுக்கிட்டு, ராஜி ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேக்குறாரு. நீ வந்திருக்கவே வேணான்னு ராஜி சொல்ல, இதையே எத்தனை தடவை சொல்லுவ அப்படின்றாரு கதிர். எனக்காக நீயே உன் தூக்கத்தை கெடுத்துக்கணும் அப்படின்றாங்க ராஜி. இதான் நீ பேசுனதுக்கான ரியாக்ஷனா அப்படின்னு கதிர் கேட்க, அப்படிலாம் இல்ல அப்படின்றாங்க ராஜி. இங்க பாரு, என்னால முடியும் போதெல்லாம் மட்டும்தான் நான் வர்றேன், என்னால முடியாதப்ப சொல்றேன், நீ தனியா வந்துக்கோ அப்படின்னு கதிர் சொல்ல, அப்படிங்கிறாங்க ராஜி. இப்ப ஓடுறியா அப்படின்னு கதிர் கேட்க, சரின்னு ஸ்டார்ட் பண்றாங்க ராஜி. ஆன் யுவர் மார்க் அப்படின்னு சொல்ல அவங்க ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க. கெட் செட் கோ அப்படின்னு கதிர் சொல்ல ராஜி ஓடுறவங்க வேகமா ஓடி கொஞ்ச தூரம் போய் தட்டி விட்டு விழுந்துடுறாங்க. ஏய் ராஜி அப்படின்னு பயங்கர வேகத்தோட ஓடுறாரு கதிர். அப்படின்னு ராஜி கையை தட்டி விட்டுட்டு எழுந்து உட்கார. ராஜி என்னாச்சு, ராஜி என்னாச்சு, காலை காட்டு, அடி எதுவும் பட்டுருச்சா அப்படின்னு பயங்கரமா பதற. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறாங்க ராஜி. காலை பார்க்குறவரு தட்டி விட்டுட்டு, ஏய் டாக்டர்கிட்ட போலாமான்றாரு. இந்த காயத்துக்கெல்லாம் யாராவது டாக்டர் கிட்ட போவாங்களா அப்படின்னு ராஜி கேட்க, அட்லீஸ்ட் மெடிக்கல் ஷாப்பாவது போலாங்கிறாரு கதிர். அந்த அளவுக்கெல்லாம் ஒண்ணுமே ஆகலைன்னு ராஜி சொல்ல, சோ நான் ஐஸ் பேக் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமான்னு துடிக்கிறாரு கதிர். ஜெய் சொன்னா கேளு, அந்த அளவுக்கெல்லாம் எதுவுமே ஆகல, சொல்றேன் இல்லைன்னு மண்ணை தட்டி விட்டுட்டு இருக்காங்க ராஜி. சரி நீ முதல்ல எழுந்திரிக்க முடியுமா
வா அப்படின்னு கதிர் கைய கொடுக்க ராஜி எழுந்து நிக்கிறாங்க. எழுந்து நிக்கிற ராஜி கிட்ட உன்னால நடக்க முடியுமா அப்படின்னு கதிர் கேக்குறாரு. 5 நிமிஷம் உட்கார்ந்தா ஓடவே செய்வேன் அப்படிங்கிறாங்க ராஜி. சரி சரி இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போயிடலாங்கிறாரு கதிர். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், ரெஸ்ட் எடுத்தா போதும் அப்படின்னு ராஜி சொல்ல உச்சி கொட்டிட்டு சரி வா முதல்ல உட்காரு வா அப்படின்னு கதிர் கூப்பிட ராஜி கைய கால உதறிக்கிட்டு வர்றாங்க பெஞ்சுக்கிட்ட. ராஜி வந்து உட்கார வேகமா உட்கார்ற கதிர் பாட்டில திறந்து இந்தா முதல்ல தண்ணியை குடி நீட்டுறாரு. அவங்க தண்ணியை குடிச்சிட்டு கொடுக்க வாங்கி மூடி வச்சுட்டு ஏய் உன் காலை என் கால் மேல வச்சுக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு. ஆஹா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்கிறாங்க ராஜி. ஏய் காமி என்னாச்சுன்னு பாத்துக்கலாம் ஒரு வாட்டி அப்படின்னு கதிர் சொல்ல ஒன்னும் இல்ல வேண்டாம் அப்படின்னு ராஜி சொல்ல ஒரே நிமிஷம் இரு அப்படின்ற கதிர் ராஜியோட காலை எடுக்க ராஜி சிரிக்கிறாங்க. அவங்க சிரிக்கிறத பார்த்துட்டு ஏய் எதுக்கு சிரிக்கிறேன்னு கேக்குறாரு கதிர். ராஜியும் சிரிச்சுட்டு ஒன்னும் இல்ல இந்த சின்ன காயத்துக்கு இம்புட்டு பதறியே, ஒருவேளை நான் ட்ரைனிங்க்கு போகும்போது ஏதாவது பெருசா புதையல் எடுத்துட்டு வந்தா என்ன பண்ணுவ அப்படின்னு ராஜி சொல்ல உச்சி கொட்டிட்டு அதெல்லாம் நீ கவனமா இருக்கணுங்கிறாரு கதிர் கவலையோட. நாம எம்பிட்டு தான் கவனமா இருந்தாலும் நம்மள மீறி சில விஷயங்கள் நடக்க தானே செய்யும். ட்ரைனிங் முடிஞ்சு IPS ஆனாலும் ரிஸ்க் எடுக்க வேண்டி வரும்ல, அடிப்படும். நினைச்சது நடக்கணும்னா பல தியாகங்கள் பண்ணிதானே ஆகணும் அப்படின்னு ராஜி கேட்க கதிர் ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. கதிர் எந்த பதிலும் சொல்லாம அவங்களோட காலை எடுக்க போக ஏய் என்னங்கிறாங்க ராஜி. இல்ல பேண்டைட் ஏதாவது போடலாமா அப்படின்னு கதிர் கேட்க ஏய் நீ அந்த காயத்தை விடு, எனக்கு இப்ப ஒரு பெரிய டவுட், அதை கிளியர் பண்ணு அப்படின்னு ராஜி சொல்ல டவுட்டா என்ன டவுட்னு கேக்குறாரு கதிர். நானும் தினமும் உசுரை கொடுத்து ஓடதான் செய்யறேன், அப்பவும் ஏன் எனக்கு வெயிட் குறையவே மாட்டேங்குது அப்படின்னு ராஜி கேட்க பயங்கரமா ஒரு யோசனை பண்ணிட்டு இது ஒரு நல்ல கேள்வி அப்படிங்கிறாரு கதிர். பதில் சொல்லுன்னு ராஜி கேட்க இப்ப ஓடுறதுனால உடம்பு வேணும்னா ஸ்ட்ராங் ஆகும், ஆனா வெயிட் குறையாது. அதுக்கு வேற ஒண்ணு பண்ணணும், நீ டயட்ல இருக்கணும் அப்படின்னு கதிர் சொல்ல டயட்டா அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாங்க ராஜி. ஆமா டயட் இருந்தா தானே வெயிட் எல்லாம் குறையும், ஆனா அதுக்கு தான் வாய்ப்பே இல்லையே அப்படின்னு கதிர் கிண்டலா முடிக்க ராஜி பயங்கர கடுப்பாயிட்டு இருக்காங்க. அப்பா வாங்கிட்டு வர்ற வடை, மீனா அன்னை வாங்கிட்டு வர்ற பஜ்ஜி, அதுக்கப்புறம் இருக்க சொஜ்ஜின்னு எல்லாத்தையும் அடிச்சு நவுத்துனா வெயிட் எப்படி குறையும் அப்படின்னு கதிர் கேட்க போதும் இப்பெல்லாம் நீ என்னை ரொம்ப கிண்டல் பண்ற அப்படின்னு ராஜி சொல்ல சேச்சே நான் உன்னை கிண்டல்லாம் பண்ணல, நீ பண்றத தான் சொல்றேன். நொறுக்கு தீனி என்ன பலகாரம் இதெல்லாம் உன்னால சாப்பிடாம இருக்க முடியுமா நீயே சொல்லுன்னு கதிர் கேட்க முடியுமே, என்னாலெல்லாம் முடியும், இனிமே நான் எப்படி கண்ட்ரோலா இருக்கேன்னு மட்டும் பாரு அப்படிங்கிற ராஜி வீரமா எழுந்து நின்னு கைய கால உதறிக்கிட்டு இருக்காங்க. கதிரும் கூட எழுந்து நிக்கிறவரு ஏய் ராஜி என்ன எங்க இருந்தோ உளுந்த வடை ஸ்மெல்லு வருது அப்படின்னு சொல்ல ராஜியும் வாசம் பிடிச்சிட்டு முகத்துல சந்தோஷத்தோட கிரவுண்டுக்கு வெளியே ஒரு வண்டி கடை இருக்குல்ல, அங்க இந்நேரத்துக்கு சூடா உளுந்த வடை போடுவாங்க, போகும்போது வாங்கி சாப்பிட்டுட்டு போலாமா அப்படின்னு பயங்கர சந்தோஷமா ஆர்வமா கேக்குறாங்க. ஓ அப்படின்னு ரகசியமா சிரிக்கிற கதிர் தலையில இருந்து கால் வரலும் நீ டயட் கண்ட்ரோல் பண்றவ, வடை பஜ்ஜி சாப்பிடாம இருக்க போறவ அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்க்க ராஜி புரியாம பாக்குறாங்க. நீ நீ டயட்ல இருக்க போறியா அப்படின்னு கதிர் சொல்ல ராஜியோட முகம் செவந்து போயிடுது. இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு நீ நீ என்ன ரொம்ப டெம்ப் பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல ஆமாமா நாங்க டெம்ப் பண்ணிட்டோம் அப்படின்னு கதிரை கிண்டல் பண்றாரு. இனிமே பாரு நான் எப்படி ஹெல்த் கான்சியஸோட இருக்கேன்னு அப்படின்னு ராஜி வேகமா திரும்ப அவங்க குதிரைவால் காத்துல பெண்டுல மாதிரி ஒரு ஆடு ஆடி நிக்குது. ஏய் 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 அப்படின்னு கூப்பிடுற கதிர் ராஜி திரும்பி பார்க்காம போறத பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு நிக்கிறாரு. பாக்யம் அப்படியே வேட்டைக்கு கிளம்பின வேங்கை மாதிரி நடந்துட்டு இருக்க கூடவே வர்றாரு மாணிக்கம். இதோ பாரு பாக்யம், சண்டையெல்லாம் வேணாம், சமாதானமா பேசலாம் அப்படின்னு மாணிக்கம் சொல்ல நம்ம பொண்ணை கழட்டி விட்டுட்டு அவன் இன்னொரு பொண்ணு கூட சுத்துவான், அவங்க கிட்ட சமாதானமா பேசணுமா அப்படின்னு பாக்யம் வெறி பிடிச்ச மாதிரி கேட்க இது மயிலோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம கோவத்தால நாம ஏற்கனவே நிறைய இழந்துட்டோம், இனிமேல நாம எதையும் இழக்க வேண்டாம். மயில் கர்ப்பமா இருக்க விஷயத்த முதல்ல சொல்லுவோம், அப்புறமா நான் கோவில்ல பார்த்தத சொல்றேன், மயில் வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு பாப்போம் அப்படிங்கிறாரு மாணிக்கம். மயில கர்ப்பமா இருக்கத சொல்லாம எப்படி, அதைத்தானே முதல்ல சொல்லணும் அப்படின்னு பாக்யம் கடுக்குன்னு சொல்ல திரும்பவும் சொல்றேன் நீ கோவம் மட்டும் படாத பாக்யம் அப்படின்னு மாணிக்கம் சொல்ல நீ நிறுத்தியா, கோவில்ல மாப்பிள்ளைய வேறொருத்தியோட பார்த்ததுமே சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்க துப்புல, எனக்கு அறிவுரை சொல்றதுக்கு வந்துட்டியா பா அப்படின்னு எரிஞ்சு விழறாங்க பாக்யம். ஏன் தலையெழுத்து, இந்த ஜென்மம் பூரா உனக்கு அடங்கி உங்ககிட்ட குப்பை கொட்டணும்னு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே வர்றாரு மாணிக்கம்.
பாண்டியன் வீட்டு பக்கமா வந்ததும் ஒரு நிமிஷம் பாக்கியம் அப்படின்னு அவர் சொல்ல 2 பேரும் வாசல்ல வந்து நிக்கிறாங்க. உள்ளர பாண்டியன் பேப்பர் படிச்சுட்டு இருக்க, பக்கத்து சேர்ல உட்காந்து ராஜி புக்கு படிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள பாக்குற பாக்கியம் இடுப்புல முந்தானி எடுத்து சொருகிட்டு இன்னைக்கு இருக்கியா இவங்களுக்கு அப்படின்னு 2 பேரும் படபடன்னு நடந்து வந்து நிலப்படியில நிக்கிறாங்க. ஏன்பா ராஜின்னு பாண்டியன் கூப்பிட மாமான்னு நிமிடுறாங்க. படிப்பெல்லாம் எப்படிப்பா, நல்லபடியா போகுதா அப்படின்னு பாண்டியன் கேட்க, நல்லா போகுது மாமா அப்படின்னு ராஜு சொல்ல, அப்படின்னு பேப்பரோட அடுத்த பக்கத்தை புரட்டுறாரு. வாசப்படியில வந்து நின்று 2 பேரும் உள்ளர பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இங்க பாருப்பா, நீ பெரிய போலீஸ் ஆபீசர் ஆக போறேன்னு வணிகர் சங்கத்துல இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லி வச்சிருக்கேன் அப்படின்னு பாண்டியன் சிரிக்கிறாரு. ராஜியும் லைட்டான சிரிப்போட பார்க்க, சீக்கிரமே போலீஸ் ஆபீசர் ஆயிடுப்பா அப்படிங்கிறாரு பாண்டியன். ஆயிடலாம் மாமா அப்படின்னு ராஜியும் சொல்லிட்டு படிக்க குனிய, பாத்துக்கையா எவ்வளவு ஜாலியா உட்காந்து மருமகிட்ட பேசிட்டு இருக்காரு இருந்தால்னு, நம்ம மயிலுனா மட்டும் இதுங்க எல்லாருக்கும் இலக்காரம் அப்படின்ற மாதிரி பாக்கியம் மாணிக்கத்தை ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்க. கிச்சன்ல இருந்து கோமதி அந்த பக்கமா கிராஸ் பண்றவங்க இவங்கள பார்த்து அப்படியே நின்னுடுறாங்க. பார்த்துட்டு அப்படியே அதிர்ந்து போய் நின்னாலும் சமாளிச்சுக்கிட்டு, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கத்துறாங்க. சத்தம் கேட்டு பாண்டியனும் லைட்டா எட்டி பாக்குறாரு. அதுக்கப்புறம் பாக்கியமும் மாணிக்கமும் கடகடன்னு உள்ளேற வர இந்த பக்கத்துல இருந்து பாண்டியனும் ராஜியும் வர்றாங்க. நில்லுங்க, நீங்க எதுக்கு வீட்டுக்குள்ள வர்றீங்க, வெளியில போங்க, வெளியில போங்கன்னு சொல்றேன் அப்படின்னு கையை நீட்டி கத்துறாங்க கோமதி. இருங்க இருங்க, கோவப்படாதீங்க சம்பந்தியம்மா, ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் வந்தோங்கிறாரு மாணிக்கம். சம்பந்தியம்மாவா, யாருக்கு யார் சம்பந்தி அப்படின்னு கோமதி கேட்டுட்டு இருக்க பாண்டியன் வெறுப்போட தலையை திருப்பிக்கிறாரு. பாத்தியாயா, இதுங்கிட்டெல்லாம் இவ்வளவு மென்மையா பேசினா ஆகாது, இதுங்களுக்கெல்லாம் நான் தான் கரெக்டுங்கிற மாதிரி பாக்கியம் ஒரு பார்வை பாக்குறாங்க. அந்த உறவெல்லாம் கொண்டாடிக்கிட்டு யாரும் இங்க வர தேவையில்லை, அதை வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு கோமதி சொல்ல, என்னையா சொல்ற, இன்னமும் நான் அமைதியாவே நிக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க பாக்கியம் மாணிக்கத்தை. சத்தம் கேட்டு கதிரும் வந்துடுறாரு. ஏங்க, உங்களால ஏற்கனவே நடந்ததெல்லாம் போதாதா, மறுபடியும் புதுசா பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்களா அப்படின்னு கதிர் கோவமா கேக்குறாரு. பிரச்சனை எல்லாம் பண்ண வரல, நாங்க பேசுறதுக்கு தான் வந்திருக்கோம் தம்பி அப்படின்னு கொஞ்சம் தன்மையா தான் சொல்றாரு மாணிக்கம். ஒரேட்டு முன்னாடி வர்ற பாண்டியன், இங்க பாருங்க, அதான் கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்குல்ல, எது பேசுறதா இருந்தாலும் அங்க நீதிபதி முன்னாடி பேசிக்கங்க, அதை விட்டுட்டு வீட்டுல வந்து பேசுற அளவுக்கு உங்களுக்கு என்ன அவசியம் வேண்டி கிடக்கு அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஐயோ சம்பந்தின்னு கொஞ்சம் அலுப்பா பாக்குறாரு மாணிக்கம். நாங்க என்ன உங்களுக்கு எதிரிங்களா இல்ல சண்டைக்காரங்களா, கோர்ட்ல வச்சுதான் பேசுவோம்னு சொல்றதுக்கு அப்படின்னு பாக்கியம் கேட்க, அப்ப நீங்க என்ன எங்க பங்காளியா இல்ல உறவுக்காரங்களா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா அதிர்ச்சியமா பாக்குறாங்க பாண்டியன் கோமதி 2 பேருமே. எங்க பொண்ணை உங்க வீட்டுல கொடுத்துருக்கோங்க, அதை மறந்துட்டு யார்கிட்டயோ பேசுற மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்றாங்க பாக்கியம். நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க, என்ன உங்க பொண்ணு இங்கே கொடுத்துருக்கீங்களா, பொண்ணு கொடுத்த கதையெல்லாம் இப்ப பேசாதீங்க, உங்க பொண்ணு இப்ப உங்க வீட்டுல தானே இருக்கா, அப்புறம் எதை பத்தி பேச இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கோமதி கேட்க, மாணிக்கம் அவ்வளோ கேட்டுக்கிட்டதுனால பாக்கியம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க போல இருக்கு. சம்பந்தியம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்க சம்பந்தியம்மா அப்படிங்கிறாரு மாணிக்கம். இதோ பாருங்க, உங்களை எல்லாம் பார்த்தாலே எனக்கு கோபமா வருது, பொறுமையா இருக்கணுமா பொறுமையா, தயவு செஞ்சு முதல்ல வெளியே போங்க அப்படின்னு கைய படார்னு அடிச்சு கும்பிடுறாங்க கோமதி. அவ்வளவுதான், பாக்கியத்துக்கு உச்சிக்கு ஏறிடுது. அப்படி எல்லாம் போக முடியாது, பேச வந்த விஷயத்த பேசிட்டு தான் போவோம் அப்படின்னு பாக்கியம் கத்த கோமதி பாண்டியன் எல்லாரும் அதிர்ச்சியா பாக்குறாங்க. மயில அவங்க வீட்டுல காஃபி ஆத்திக்கிட்டு அப்படியே வெளியே வர்றாங்க. அவங்க மனசுல அவங்க அம்மா சொன்னதுதான் வருது. இப்ப அவரு யோகிதை தான் என்னன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, இனிமே என்ன பண்ணணுமோ அதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னதை மயில யோசிச்சுட்டு அப்படியே மெதுவா காஃபி ஆத்துறாங்க. ஒருவேளை அம்மாவும் அப்பாவும் அங்க போயிருப்பாங்களோ அப்படின்னு மயில யோசிக்கிறாங்க. அடுத்து சச்சா அங்கெல்லாம் போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே காஃபியை ஆத்துறாங்க. அடுத்த செகண்ட் அவங்க மனசு அவங்கள நம்ப முடியாது, போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க தங்கமயிலு அப்படின்னு சத்தம் கேட்க, இதோ வந்துட்டேமா அப்படின்னு ஓடுறாங்க தங்கமயிலு. இங்க கோமதி, ச்சே, போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு போகாத இடத்துக்கெல்லாம் அலைய வச்சு இப்ப எந்த முகத்தை வச்சுட்டு எங்கிட்ட எல்லாம் பேச வர்றீங்க அப்படிங்கிறாங்க கோமதி. ஏங்க, எங்க பொண்ணை அடிச்சு வீட்டு விட்டு துரத்துனா வேற நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாக்கியம் சொல்ல, அடிச்செல்லாம் யாரும் துரத்தலைங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, வேற என்ன பண்ணீங்கன்னு கத்துறாங்க பாக்கியம். பாக்கியம், சண்டை வேண்டாம் பாக்கியம், கொஞ்சம் பொறுமையா பேசுங்கிறாரு மாணிக்கம். இல்ல என்ன பேச போறீங்க, என்ன புதுசா ஏதாவது பொய்யோட வந்திருக்கீங்களா அப்படின்னு கதிர் கேட்க, என்னமோ உங்க வீட்டுல வேற யாரும் பொய்யே சொல்லாத மாதிரி பேசுறீங்க, உன் கல்யாண கதையிலேயே 1000 பொய் இருக்காமே, நீ எங்களை சொல்றியாக்கும் அப்படின்னு பாக்கியம் கதிரை பார்த்து நக்கலா சொல்ல, கதிர் ராஜ்யம் அதிர்ச்சியா பாக்குறாங்க. உடனே பாண்டியனுக்கு சுறுசுறுன்னு ஏறிடுது. ஏங்க இங்க பாருங்க,
எங்க வீட்டு விஷயத்துல நீங்க பேச வேண்டிய அவசியம் கிடையாது. மரியாதையா சொல்றேன், வெளியே போயிடுங்கன்றாரு. போங்கன்னு சொல்றேன்ல அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க பாக்கியம் அழுத்தமா ஒரு தடவை கண்ணை மூடி திறந்துட்டு அவங்கள பாக்குறாங்க. மயிலு போன் எடுத்துட்டு வந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்றாங்க. கொஞ்ச நேரம் ட்ரை பண்றவங்க என்ன அம்மா போன் எடுக்கல அப்படின்னு யோசிக்கிறவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு ட்ரை பண்ணி பார்க்க அவரும் ஃபோனை பிக் பண்ணல. என்ன அப்பாவும் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாரு, கன்ஃபார்மா அங்கதான் போயிருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிற மயிலு சரி சுடர்கிட்ட கேட்போன்னு யோசிச்சுட்டு சுடருக்கு கால் பண்றாங்க. சுடர் கால் எடுத்து அக்கா சொல்லுக்கான்னு சொல்ல ஏய் சுடரு நீ எங்க இருக்கன்னு கேக்குறாங்க மயிலு. நம்ம வீட்டுல தான் அப்படின்னு சுடர் சொல்ல அம்மா என்ன பண்றாங்கன்னு கேக்குறாங்க மயிலு. ஓ மயில் அப்ப வேலை செய்யற இடத்துல இருக்காங்க போல இருக்கு. சுடர் அம்மா வந்துன்னு தடுமாறுறாங்க. அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணேன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, அப்பாவுக்கும் ஃபோன் பண்றேன் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு மயில அடுக்கடுக்கா கேட்க சுடர் திருன்னு முழிக்கிறாங்க. நீ முதல்ல அம்மா கிட்ட போய் போனை கொடுங்கறாங்க மயிலு. அக்கா அம்மா வீட்டுல இல்ல, அம்மாவும் அப்பாவும் வெளியே போயிருக்காங்கன்றாங்க சுடர். எங்க போயிருக்காங்கன்னு கேக்குறாங்க மயிலு. எங்கன்னு தெரியலக்கா, என்கிட்ட எதுவும் சொல்லல அப்படின்னு சுடர் சொல்ல சுடரு உண்மையை சொல்லு, அம்மாவும் அப்பாவும் எங்க போயிருக்காங்க அப்படின்னு மயிலு கேட்க அக்கா சத்தியமா எனக்கு தெரியலக்கா அப்படின்னு சுடர் சொல்ல யோசிக்கிற மயிலு அந்த வீட்டுக்கு போயிருக்காங்களா அப்படின்னு நேரடியாவே கேட்டுற சுடர் அக்கா அது வந்து அப்படின்னு வார்த்தைகளை மென்னு முழுங்கிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லு சுடரு, எனக்கு டென்ஷன் ஆகுதுங்கிறாங்க மயிலு. ஆமாக்கா அம்மாவும் அப்பாவும் சரவணன் மாமா வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சுடர் சொல்ல மயிலோட தடையில இடி இறங்கின மாதிரி இருக்கு. ஏய் ஏய் அங்க அவங்க எதுக்கு அங்க போனாங்க, நான் அம்பட்ட சொல்லி அங்கதான் போனாங்களா அப்படின்னு மயிலு காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாங்க. அக்கா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கப்ப எப்படிக்கா அவங்க கேட்காம இருக்க முடியும்ன்றாங்க சுடர். ஏய் என்ன சுடரு நீயும் அவங்கள மாதிரியே பேசிட்டு இருக்கிற, அவங்களோட சேர்ந்துட்டியா நீயும் அப்படின்னு மயிலு கேட்க அக்கா அப்படிலாம் இல்லக்கா அப்படின்னு சுடர் சொல்ல கடுப்பாகிற மயிலு போனை வையே அப்படின்னு போனை கட் பண்றாங்க. இங்க சுடரும் என்ன பண்றதுன்னு தெரியாம காலை கட் பண்றாங்க. இங்க பாண்டியன் வீட்டுல இவங்க குடும்பத்துல ஒவ்வொன்னும் ஒவ்வொரு வேலையை பண்ணிக்கிட்டு தெரியுதுங்க, இதுல நம்மள குறை சொல்ல வந்துருச்சுங்க அப்படின்னு பாக்கியம் சொல்ல கோமதி பயங்கர டென்ஷன் ஆகி ஏய் வாய அடக்கு, தேவையில்லாம என் பிள்ளைங்களை பத்தி தப்பா பேசாத அப்படின்னு கோமதி விரல நீட்டி எச்சரிக்க அதுக்கெல்லாம் அசராம கேவலமா பாத்துட்டு நிக்கிறாங்க பாக்கியம். நாளுக்கு ஒரு நாடகக்காரிய பெத்து வச்சுட்டு நீ எல்லாம் பேசலாமான்றாங்க கோமதி. என் மகளாவது பொய் மட்டும்தான் சொன்னான், ஆனா உங்க மகன் யோகிய சிகாமணி என்ன வேலை செய்யறாருன்னு தெரியுமா அப்படின்னு பாக்கியம் சொல்ல எங்க மகன் என்ன செய்ய போறான் அப்படின்ற மாதிரி கோமதியும் பாண்டியனும் முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோ ஒருத்திய கூட்டிக்கிட்டு ஊரையே சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பாக்கியம் சொல்ல கோமதி படு டென்ஷன் ஆகி ஏன்னு விரல நீட்டி மிரட்டுறாங்க. பாண்டியனும் பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாரு. கதிரும் அப்படியே கோவம் வெறுப்பும் கோவமா பாக்குறாரு. ஏங்க நீங்க யாரு சொல்றீங்கன்னு அதிர்ச்சி மாறாம கேக்குறாரு கதிர். எல்லாம் உங்க நொன்னேந்தான் அப்படின்னு பாக்கியம் சொல்ல இல்ல எங்க அண்ணெல்லாம் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு கதிர் சொல்ல இப்ப மாணிக்கம் கொஞ்சம் டென்ஷன் ஆகி மாப்பிள்ள வேறொரு பொண்ணு கூட பேசுறத நானே என் கண்ணால பார்த்தேன் தம்பி, எப்படி அவரால் மயிலுக்கு துரோகம் பண்ண முடியுது அப்படின்னு மாணிக்கம் கேட்க கதிர் பயங்கரமா யோசனை வெறுப்புமா பாக்குறாரு. யோ பேச்ச நிறுத்தியா, இன்னொரு தடவை என் மவன் சரவணனை பத்தி யாராவது தப்பா பேசுனீங்க அடிச்சு வாய் மூஞ்சி மோரியில கிழிச்சிருவேன் பாத்துங்க அப்படின்னு பாண்டியன் பயங்கர கோவத்தோட மிரட்ட மாணிக்கம் கொஞ்சம் பயத்தோட ஒரேட்ட பின்னாடி எடுத்து வச்சிடுறாரு. கோமதிய கோவமா விரல நீட்டி மிரட்டிட்டு இருக்க என் மவனை பத்தி எனக்கு தெரியும், அவன் யார்கிட்டையும் நீங்க சொல்ற மாதிரி பேசுற ஆள் கிடையாது, அப்படி நான் அவனை வளர்க்கவும் இல்லைங்கிறாரு பாண்டியன். யோ போனை குடியா அப்படின்னு பாக்கியம் சொல்ல பாக்கெட்ல இருந்து போன் எடுத்து இந்தான்னு நீட்டுறாரு மாணிக்கம். காமின்னு அவரு சொல்ல பாக்கியமும் அந்த பிக்சர் எடுத்து இந்தா நல்லா பாருங்க போட்டோ ஆதாரத்தோட தான் வந்திருக்கோம் அப்படின்னு பாண்டியன் கோமதி முன்னாடி வளைச்சு காட்டிட்டு இருக்க இதெல்லாம் நான் பாக்குறதுக்கு எந்த அவசியம் இல்லைன்னு கோமதி முகத்தை திருப்பிக்கிறாங்க. பாருங்க நல்லா பாருங்கிறாரு மாணிக்கமும். ராஜியும் கதிரும் குழப்பமா பாத்துட்டு இருக்காங்க. கோவில்ல பேசியிருக்காங்க, ஆட்டோல ஏத்தி விட்டுருக்காங்க அப்படின்னு பாக்கியம் அடிக்கிட்டே போக பாண்டியன் வெறுப்போட முகத்தை திருப்பிக்க கோமதி இன்னொரு பக்கம் முகத்தை திருப்பிக்கிறாங்க. ஏங்க ஏதாவது தெரிஞ்சவங்களா இருக்கும் இல்ல கூட படிச்சவங்களா இருக்கும் அப்படின்னு ராஜி சொல்ல ராஜிய கேவலமான பார்வை ஒண்ணு பாக்குறாங்க பாக்கியம். மாணிக்கமும் பாக்க கோவில்ல பாத்திருப்பாங்க பேசி இருப்பாங்க, அதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்றதுக்கு வந்துட்டீங்களா அப்படின்னு ராஜி கேட்க அடச்சி நீ சும்மா நிறுத்துமா அப்படின்னு பாக்கியம் கத்திட்டு இருக்க சரவணன் வீட்டுக்கு வர்றாரு. வெளியே கொண்டு வந்து வண்டியை நிறுத்திட்டு அவர் இறங்கிட்டு இருக்க போலீஸ் ஆக போறவ தானே நீ, அதான் திருட்டுத்தனம் பண்றவனுக்கு சப்போர்ட் பண்றியாக்கும் அப்படின்னு பாக்கியம் கேட்க யாருங்க திருட்டுத்தனம் பண்ணாங்க
அப்படின்னு ராஜி கேட்டுட்டு இருக்க. உள்ளர என்ன சத்தம் அப்படின்னு தலை நீட்டி பாக்குற சரவணன் வண்டியில இருந்து சாவி எடுத்துக்கிட்டு உள்ளர வர்றாரு. அவரு வாசப்படிக்கிட்ட வந்து நின்று உள்ளர பாக்க இவங்க 2 பேரையும் பார்த்ததும் எரிமலையா மாற ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு பயங்கர வேகமா உள்ளர வந்துகிட்டு இருக்க. ராஜி கோமதின்னு பாக்கியத்து கூட சண்டை போட்டுட்டு இருக்க. பாக்கியமும் சலிக்காம கத்திட்டு இருக்காங்க. வேற யார் கேப்பா, புள்ளைய பெத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு பாக்கியம் சொல்ல சரவணன் டக்குன்னு முன்னாடி வந்து நிக்கிறாரு. ஐயா நல்லவர் என்ன பாக்கியம் சொல்ல, உங்க 2 பேருக்கும் இங்க என்ன வேலைங்கிறாரு சரவணன். முதல்ல வெளியே போங்க அப்படின்னு சரவணன் சொல்ல, என் பொண்ணை விவாகரத்து பண்றதுக்கு நீ என்ன நல்லா காரணம் சொன்ன? என் மவ படிக்கல, என் மவளுக்கு உன்னை விட வயசு அதிகம், அது இதுன்னு 1008 காரணத்தை அடுக்கிக்கிட்டே இருந்தல்ல, அதுவா உண்மையான காரணம் சொல்லு. அடேங்கப்பா, எதுக்கு எங்க பொண்ணை வேணான்னு நீ சொன்னேன்னு எங்களுக்கு இப்ப இல்ல காரணம் புரியுது. உனக்கு வேற ஒருத்திய பிடிச்சிருக்கு, அதான் கோவில் கோவில அவளை இழுத்துக்கிட்டு சுத்துற, வீட்டுல கொண்டு வந்து அவளை உட்கார வைக்கணும்னு நினைக்கிற, அதானே அப்படின்னு பாக்கியம் கத்த. ஏய், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், என் புள்ளைய பத்தி அபாண்டமா பேசாத, அவ்வளவுதானே மிரட்டுறாங்க கோமதி. அபாண்டமா பேசுறோமா? அதான் போட்டோ ஆதாரத்தோட சொல்றோமே, இந்த ஆதாரத்தெல்லாம் கோர்ட்ல எடுத்துட்டு போய் காமிச்சா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு மாணிக்கம் சொல்லிட்டு இருக்க. காட்டுங்க, போய் காட்டுங்க, எங்க வேணும்னாலும் போய் காட்டுங்க, எனக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு சரவணன் சொல்ல, என் மவன் யாருன்னு எங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி கோமதி உதட்ட பிதுக்குறாங்க. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு எப்படி உங்களால இப்படி பேச முடியுது அப்படின்னு மாணிக்கம் கேட்க சரவணன் பயங்கரமா முறைக்கிறாரு. அவரு முறைக்கிறத பார்க்க நமக்கே பயமா இருக்கு. அப்போ மயிலு குடுகுடு குடுன்னு அங்க ஓடி வர்றாங்க. அவங்க பயத்தோட வந்த மாதிரியே உள்ளர எட்டி பார்க்க அவங்க அம்மாவும் அப்பாவும் அங்க நின்று சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒருத்திய கல்யாணம் பண்ணி நடுத்தெருவுல விட்டுட்டு இன்னொருத்தியோட சுத்துறீங்களே, ஒழுக்கம் இல்லாம நடந்துக்கிறீங்களே, என்ன பொறுக்கித்தனம் பண்றீங்களா அப்படின்னு மாணிக்கம் கேட்டுட்டு இருக்க. கோமதியும் பாண்டியனும் பயங்கரமா முறைக்கிறாங்க. ஐயோ, அவ்வளவு சொல்லி இங்க வந்து இவ்வளோ பேச்சு பேசுறாங்களே அப்படின்னு மயில அதிர்ந்து போய் நிக்க. உள்ள சரவணன் பயங்கர எரிமலையா மாறிக்கிட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.